திரு காந்தையா அவர்களிடத்தில் நான் ஒரு வார்த்தை சொன்னேன். எங்களை மிகவும் தாழ்த்தப்பட்டோர் பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்று யாதவர்கள் போராடினார். சேர்க்கவே சேர்க்காதீங்கோ, மிக 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 உயர்ந்தவர்கள் யாதவர்கள். உங்களுக்கு என்ன குறை? எனக்கு வருத்தமா இருக்கு, நான் யாதவனா பிறக்கலையே. இன்று நேற்று கிடையாது, இன்னைக்கு நேற்று சொல்லல. என்னுடைய சின்ன வயசுல, என்னுடைய 8வது வயதிலே 4000 திவ்ய பிரபந்தத்தை 4000 பாசுரங்களை முடித்து என்னுடைய திருத்தகப்பனார் திருக்கோட்டியூர் கோவிலே வண்ணமாடங்கள் சூழ் திருக்கோட்டியூர் கண்ணன் கேசவன் நம்பி பிறந்தீர்கள் என்று பாட்டு சொல்லிக் கொடுக்கும் பொழுது ஆடுவார்களும் ஆயிற்று ஆடுவார்களும் ஆயிற்று ஆய்ப்பாடியே என்று கையை கொட்டி கொண்டு குதிப்பார். ஆடுவார்களும் ஆயிற்று ஆயர் பாடியே. யோசித்து பாருங்கள், பகவான் தர்மத்தை சொல்வதற்காக பிரம்மதேவனை அழைத்து நான் ஒரு குலத்திலே பிறக்க வேண்டும், அதற்காக ஒரு குலத்தை படையின்னு சொன்னாராம். பிரம்மதேவன் முயற்சி பண்ணி பார்த்தார். ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. நேர பெருமாள்கிட்ட போனார். சுவாமி, நீங்கள் பிறக்கக்கூடிய அளவு கௌரவமுடைய உயர்ந்ததான அந்தஸ்துடைய ஒரு குலத்தை படைப்பதற்கு எனக்கு சாமர்த்தியம் இல்லையே சுவாமி என்று சதுர்முகனான பிரம்மா சொல்றார். பிரம்மாதான் இந்திரனை படைத்தார் வேதம் சொல்றது. பிரம்மாதான் சிவனை படைத்தார், பிரம்மாதான் நாரதரை படைத்தார், பிரம்மாதான் 33 கோடி ஜீவாத்மாக்களை படைத்தார். ஆனால் கண்ணனம் பெருமான் தானே ஆனந்தமாக பிறப்பதற்கு ஒரு குலத்தை படைக்க வேண்டும் என்று பிரம்மாவால் கூட முடியவில்லையாம். நேர பெருமாள்கிட்ட போய் சரணாகதி பண்ணார். பெருமாளே, நீர் பிறக்கக்கூடிய அளவு உயர்ந்த ஜாதியை படைப்பதற்கு எனக்கு சமர்த்தம் இல்லை, எனக்கு சாமர்த்தியம் இல்லைன்னு சொன்னாராம். உடனே எம்பெருமான் தன்னுடைய மனதிலே சிருஷ்டி பண்ணி இந்த எதுகுலம் இப்படித்தான் விளங்க வேண்டும் என்று சகல புவனங்களுக்கு அதிபதியான சர்வேஸ்வரனான ஸ்ரீமன் நாராயணனே ஆசைப்பட்டு யயாதி என்ற ஒருவன் மூலம் எதுகுலத்தை சிருஷ்டி பண்ணினார். நம்முடைய நாட்டுக்கு என்ன பேரு? இந்தியா இந்தியான்னு சொல்றோமோ இல்லையோ. இந்தியான்னு சொன்னா யாதவர்கள் நம்மை நாமே கேவலப்படுத்திக் கொள்கிறோம் அர்த்தம். நம்முடைய நாட்டிற்கு பாரத நாடு என்று பெயர். பாரத தேசம், பாரத நாடு பழம்பெரும் நாடு, நீர் அதன் புதல்வர் என்றார் தமிழர். பாரத நாடு என்று எப்படி பெயர் வந்தது? பரதன் என்ற ஒருவன் இந்த நாட்டை உருவாக்கினான். அமெரிக்கா வெஸ்புக்கி யாரோ ஒருத்தன் அமெரிக்காவை சிருஷ்டி பண்ணல, கண்டுபிடிச்சான். அமெரிக்கா வெஸ்புக்கி என்ற ஒருத்தர் அந்த நாட்டை கண்டுபிடிச்சான். உடனே அந்த நாட்டுக்கு அமெரிக்கான்னு பேர் வச்சுட்டார். இந்த பூமியை பரதன், ராமலட்சுமண பரதன் கிடையாது, ராமனுக்கு முன்பே பரதன் என்ற ஒருவன் இந்த நாட்டை ஒன்றுபடுத்தி இந்த தேசத்தை உருவாக்கினான். அதனால இந்த நாட்டுக்கு பாரத நாடுன்னு பேரு. அந்த பரதனும் யாதவன். யோசித்து பாருங்க.